நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி. 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? ஒன்று உங்களுடைய பெற்றோர்கள், அடுத்தது உங்களோட அதிபர் ஆசிரியர்கள். இந்த பாடசாலையுடைய கண்ணியமும் கௌரவமும் உங்களோட ரிசால்ட்டில் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் முதலாவதாக அதிபர் உட்பட பாடசாலை நிர்வாகம், ஆசிரியர்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது உங்களுக்கு மிக பொருத்தமானதாக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சரியா? ஆரம்பமாக நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். மே மாதம் 8ஆம் திகதி 1ஆம் தவணை பரீட்சை. எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சந்தோஷப்படுவாங்களா? அப்படி சந்தோஷப்படுற யாராவது இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? சந்தோஷப்படுற யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது நான் சந்தோஷப்படுறேன் என்று பொய்க்காவது சொல்லி சந்தோஷப்படுறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர உண்மையிலே யாருக்கும் சந்தோஷம் இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? சரி, மாற்றமா என்ன இருக்குது? மாற்றமா என்ன இருக்குது? 8ஆம் தேதி எக்ஸாமா? ஆஹா, இன்னும் ஒன்று ஒழுங்கா படிக்கலையே, இன்னும் சரியா தயார் இல்லையே, எக்ஸாம் வச்சு என்ன நடந்துருமோ, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட மாட்டாங்களோ? அன்றைக்கு ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, திரும்ப ஒருக்கா கொரோனா வந்தால் நல்ல கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சிருவாங்க, எக்ஸாம் எல்லாம் இல்லை. அவ்வளவுக்கு பரீட்சை என்றால் பயந்துட்டு இருக்கிறோம். சரி, சும்மா கேட்குறேன். நான் எக்ஸாம் என்றாலே பயப்படவே மாட்டேன் என்று, பரீட்சை வரும்போது எனக்கு எந்த விதமான ஒரு பயமோ பதட்டமோ நடுக்கமோ தயக்கமோ இல்லை. நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் நான் தயார், என்னால் செய்யலாம், நான் தைரியத்தோடு இருக்கிறேன். இப்படி சொல்ற யார் சார் இருந்தா இப்போ தைரியமா எழுதுங்க பாப்போம். உண்மையா? எப்படி உடனே பின்னுக்கு தான் பார்க்குறாங்க. யாராவது இருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு அந்த தைரியம் இருக்குதா இல்லையான்னு யாராவது யோசிக்கிறீங்களா? என்ன இல்லை, ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு. எனக்கிட்ட அப்படி ஒரு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதன் எங்கேயாவது இருக்கிறாரான்னு தேடுறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்பு மாணவர்களே, இந்த கேள்விக்கு உண்மையா சரியான பதிலை உங்களால் கொடுக்க முடியும் என்றால் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ பரீட்சைகள் செய்யத்தான் போறீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களுடைய முக்கியமான தடை தாண்டல் பரீட்சைகள் உங்களுக்கு இருக்குது. அதுல நீங்க சக்சஸ் காணணும். இந்த புத்தளத்தின் எதிர்காலம், புத்தளத்தில் எத்தனையோ பாடசாலை இருக்குதா இல்லையா? பேர் சொல்லிட்டு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் எல்லா பாடசாலையும். இந்த அத்தனை பாடசாலைகளையும் விட இந்த ஜாகிரா ஆண்கள் கல்லூரிக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க பாப்போம். என்ன மதிப்பு சொல்லுங்க பாப்போம். இந்த புத்தளத்தை எதிர்காலத்தில் ஆளப்போவது நீங்களா இல்லையா? ஆளப்போறது நீங்களா இல்லையா? இந்த புத்தளத்தில் இருந்த ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் வர்றதா இருந்தாலும் இங்க இருந்து தான் வர போறீங்க. புத்தளத்தினுடைய பிரதேச சபையை ஆள போறதா இருந்தாலும் இங்க இருந்துதான். சரி, இப்படி புத்தளத்தினுடைய எல்லா முன்னேற்றத்துக்கும் பின்னாடி, எல்லா சக்சஸுக்கும் பின்னாடி இங்க இருந்து தான் அதிகூடிய உருவாக்கம் நடக்க போகுது. புத்தளம் நல்லா இருக்கணும் என்றால் மற்ற அத்தனை பாடசாலையும் விட உங்களுடைய ஊர் மிக சிறப்பான ஊராக மாறணுமா இருந்தால் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இங்க இருந்து தான் வித்து முளைச்சி வருது. அதுல உங்களுடைய பங்களிப்பு பெருசா இருக்கணும். சரி, இப்ப என்ன விஷயம் என்றா, பரீட்சைக்கு எல்லாருமே பயம், யாருமே தைரியம் இல்லை. யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் 5 நாள் ஸ்கூல் வாரீங்களா இல்லையா? படிக்கிறீங்களா இல்லையா? புத்தகத்தை எடுக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க, படிக்கிறீங்க. வீட்டில் போய் டியூஷன் கிளாஸஸ் வேறையா போகிறீங்க, ஹோம் ஒர்க் செய்கிறீங்க, செமினார்களில் கலந்து கொள்கிறீங்க.
நிறைய படிக்கிறீங்க. பரீட்சையில் இப்போ உங்களோட பேர் என்னம்மா? ரிமாஸா? ரிமாஸினுடைய தாயினுடைய பேர் என்ன? ஒன்றாம் தவணை பரீட்சையில் கேட்பாங்களா? இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவுடைய தாயினுடைய பேர் என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. பண்டுகாபேனுடைய தாயின் பேர் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்றேன்டா, புத்தகத்தில் எது படிக்கிறீங்களோ நோட்ஸா அதுதானே கேள்வியா வரப்போகுது. அதானே வரப்போகுது. இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா விஷயமும் கேள்வியா பரீட்சையில் வரப்போறதில்லை. அப்ப புத்தகத்தில் உள்ளதை சரியாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைய முடியுமா முடியாதா? பாஸ் பண்ண இயலுமா இயலாதா? அப்பயும் சரியா படிக்காம பாஸ் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? படிச்சும் ஏன் பாஸ் பண்றாங்க? இல்ல, ஒரு ஆள் ஸ்கூலுக்கே வரலையாம், புக்கையே தேடிக்கலையாம், ஒன்றுமே படிக்கலையாம், அவர் ஃபெயில் ஆகினா பரவாயில்ல. 5 நாள் வர்ற நீங்க, நிறைய கொப்பியில பக்கம் பக்கமா நோட்ஸ் எழுதுற நீங்க, ஹோம்ஒர்க் செய்யற நீங்க, வேறையா பாடசாலை படிக்கிறது போதாதுண்டு பகுதி நேர வகுப்புகள் பின்னேற வகுப்புகளுக்கு போய் அதுலயும் வேறையா படிக்கிற நீங்க ஏன் பயப்படணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லையா? இதுதான் பயம். பரீட்சையை நினைச்சா ஒரு பெரிய மிருகம், அகோரமான ஒரு சிங்கம் இங்க வந்து நின்றா பயப்பட்டா நியாயம். புழுங்கிரும், கட்டிச்சிரும், கொதறிரும் சொல்லலாம். ஒரு பேப்பருக்கு ஏன் பயப்படணும்? ஒரு 40 கேள்விக்கு ஏன் பயப்படணும்? என்னத்துக்கு பயப்படணும் சொல்லுங்க பாப்போம். என்ன தயக்கம், என்ன நடுக்கம், ஏன் பதட்டம், ஏன் டென்ஷன், என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தானே பரீட்சைண்டா பயம். நீங்க சொல்லுங்க, என்ன காரணம்? ஒன்று நீங்க சொல்லணும், எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு பரீட்சை வச்சாலும் தாராளமா எழுதுறது எல்லாருக்கும் செய்யலாம். பாஸ் பண்ணணும். படிச்சா பாஸ் பண்ணணுமே. கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை எழுதுவதற்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? பிரச்சனையே இல்லையா? இருக்குதா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்களேன். ஒரு 50 கேள்வி இருக்குதுண்டா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இருக்குது. ஏன்? பிரச்சனை ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குது. என்ன பிரச்சனை? படிக்காம இருக்கிறீங்களா? இல்லை, படிக்கிறீங்க தானே எல்லாரும். அப்ப என்ன பிரச்சனை? மீட்டல் செய்யறது இல்லை. வேற விளங்கல. வீட்டில் போய் படிக்கிற இல்லையா? சொன்னங்கி படிக்கிறீங்களோ? சரி, நான் நினைக்கிறேன் நான் கடைசியா ஒரு 6 அல்லது 5 மாதங்களுக்கு முதல் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் செஞ்சோம் தானே. அதில் யார் யார் எந்த மாணவர்கள் பங்கு பற்றியிருந்தீங்க? அதாவது கிரேட் 11ஆ 10ஆ? கொஞ்சம் பேரா இருந்தீங்க. சரி, நான் இன்றைய தினம் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பாய்ஸ், இந்த விஷயங்களை யார் கேட்டு நடைமுறையில் கொண்டு வராங்களோ, யார் கேட்டு நடைமுறையில் கொண்டு வராங்களோ அவர்களுக்கு இன்றைக்கே நல்லா புரியணும். சில விஷயங்கள் இருக்குது, நீண்ட நாள் போகும், கொஞ்ச நாள் போகும். இன்றைக்கே, இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நடக்கும். ஆனா சொல்றதை சரியா அவதானிக்கணும். அடுத்த விஷயம், ஒரு பெருமதியான பரிசு. இந்த நிகழ்ச்சியோட இறுதியில நீங்க நல்லா அவதானிக்கணும் என்றதுக்காக. சரி, நான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மண்டபம் முழுக்க 1000 பேர் இருந்தாலும் நான் கதைக்கிற நேரம் அங்க யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரோட கதைச்சா அது எனக்கு விளங்கும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெருமதியான பரிசு இங்க இருக்குது. அது எவ்வளவு பெருமதி என்பதை இறுதியில் நான் சொல்றேன். ஆனா மிக மிக பெருமதி. சரியா?
இறுதியில் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பரிசு அந்த பரிசு தருவோம். யாருக்கென்றால் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ நான் பேசும்போது நீங்கள் கவனிக்காட்டி அல்லது பக்கத்தில் யாரோடையாவது கதைச்சாலோ அங்காளிங்களை பார்த்துட்டு இருந்தாலோ பதில் தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்ல எழும்புவீங்களே, அப்போ நான் சொல்லுவேன் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் நீங்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது அவரோட கதைச்சிங்க அல்லது பின்னால் பார்த்தீங்க அல்லது இவரை குழப்பினீங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு தருவோம். சரிதானே? ரைட். இப்போ என்ன விஷயம் என்றால், முதலாவது கல்வி, அறிவு கற்றுக்கொள்ளலாம், வயசில்லை. எப்பயும் படிக்கலாம், எத்தனை வயசுலையும் படிக்கலாம். சின்னத்திலிருந்து படிக்கணும், இத்தனை வயசோட படிச்சு முடியணும் என்று சொல்றதா? மரணிக்கும் வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம், அறிவை வளர்த்துட்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது நான் உங்களோட எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணணுமா இருந்தால் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன். எங்க இருந்து பரீட்சையில் பாஸ் பண்றதுக்கான புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்கப்படணும் என்றால், முதலாவது என்ன காரணம் நான் பயப்படுவதற்கு, அந்த காரணத்தை கண்டறியணும். இப்போ நான் ஒரு செவ்வாய்க்கிழமையில இருந்து பல பாடசாலைகளில் நேற்றைய தினம் வரைக்கும் பல பாடசாலைகளில் நிகழ்ச்சிகள் நடாத்தினோம். பல மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்ட, அது மாதிரி இலங்கையில் உள்ள நூற்றுக்கணக்கான பாடசாலைகளில் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் நடாத்தும் போது நான் இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பேன். படிக்கிற உங்களுக்கு பரீட்சையில் பாஸ் பண்ண என்ன தடை, என்ன பிரச்சனை? எல்லாரும் பொதுவாக சொல்ற பதில் என்ன தெரியுமா? நாங்கள் படிக்கிறோம், வாசிக்கிறோம், நோட்ஸ் எல்லாம் எழுதுகிறோம், ஆனால் இன்றைக்கு படித்த பாடத்தை நாளைக்கு மறந்து போகிறோம். 2 நாளைக்கு மேலே ஞாபகத்தில் நிற்கதே இல்லை, கூடினா 3 நாள். திங்கக்கிழமை படித்ததில் வியாழக்கிழமை கேள்வி கேட்டால் ஒன்றும் தெரியா. அப்போ ஜனவரியில் படித்ததில் மேலே கேள்வி கேட்டால் எப்படி தெரியும்? இதே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? இதுக்கு தீர்வு இருக்குதா இல்லையா? இது என்ன பிரச்சனை? ஞாபகம் இல்லை, ஞாபகம் போதாது, ஞாபக சக்தி போதாது, மறதி என்று சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு, ஒரு பலவீனம். மறதி இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அல்லாஹ் மனிதனை மறதியாளனாகத்தான் படைத்தே இருக்கிறான். ஆனால் 4 விஷயம் மறந்து போங்க பரவாயில்ல, 100க்கு 96 கிடைக்கும். 10 விஷயம் மறந்து போங்க பரவாயில்ல, 100க்கு 90 கிடைக்கும். 20 வீதம் மறந்தா பிரச்சனை தான். 25 வீதத்துக்கு மேல மறந்தா பிரச்சனை தான். புரியுதா? இந்த ஞாபக மறதி என்ற பிரச்சனைக்கு தீர்வு இருக்குதா இல்லையா என்பதை இப்ப நான் சொல்ல போறேன். ஒரு ஆள் இருக்கிறார், நல்லா பாடி பில்டர் மாதிரி, நல்ல சக்தி வாய்ந்த ஆளா. இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அவர் சரியான பலவீனம், அவரால் எலும்பேலா, நடக்கலா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோம்பேறி மாதிரி இருக்கிறார். டாக்டர்கிட்ட கூட்டி போய்த்து இவருக்கு என்ன செய்யறது, இப்படியே பலவீனமா இருக்கிறாரு, செக் பண்ணி பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, இவருக்கு இந்த நோய் இப்படி இருக்குது, இந்த மருந்து குடிக்கணும், சுகரா இருந்தா இது, பிரஷரா இருந்தா இது குடிங்க, இப்படி மருந்துகள் சொல்லுவாங்க. அப்ப விட்டமின் குறைபாடு, நிறைய பேருக்கு விட்டமின் பிரச்சனை. அப்ப எழுதி கொடுப்பாங்க விட்டமின் டி குறைபாடு, 5000 mgல காலையில உண்டு மாலையில உண்டு, விட்டமின் டி குடிங்க. தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா என்ன நடக்கும்? விட்டமின் அதிகரிக்கும், ஆளுக்கு பலம் கிடைக்கும். அப்படியா இல்லையா? இப்போ ஒரு ஆளுக்கு இரும்பு சத்து குறைபாடு, இரும்பு சத்து இல்லை, இவருக்கு என்ன செய்யற? அயன் டேப்லெட் என்று ஒன்று இருக்குது. என்னது? அயன் டேப்லெட். டாக்டர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டேப்லெட், அது ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லது இரவில் சாப்பாடுக்கு பின்னாடி ஒன்று குடிச்சிட்டே தொடர்ந்து வந்தால்
உடம்பிலே உள்ள அந்த இரும்பு சத்து குறைபாடு குறைவடைந்து நல்லா நல்லா பலமுள்ள ஒருத்தராக, இரும்பு சத்து நல்லா இருக்கிற ஒருத்தராக வருவார். ஞாபகம் இல்லாத பிரச்சனையா? ஒலன்சிபைன் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது, சரியா? சின்ன ஒரு டேப்லெட், ஜஸ்ட் 5 mg. என்ன டேப்லெட்? என்ன டேப்லெட்? ஒலன்சிபைன் என்ற ஒரு டேப்லெட். இந்த டேப்லெட்டை தொடர்ச்சியாக ஒருத்தர் 3 வாரத்துக்கு பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? மனநலம் பாதிக்கப்பட்டு கொழும்புல ஒரு என்ன இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய்த்து அட்மிட் பண்ணணும். 3 வாரத்துக்கு குடிச்சா பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா அயன் டேப்லெட்டை குடித்தா இதுண்டாரு, அப்போ மெமரி பவர்னு சொல்லிட்டு என்னத்துக்கு இது? ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இன்றைக்குள்ள பல மாணவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது தெரியுமா? என்னமாவது ஒரு இந்த அலாவுதீன் அற்புத விளக்க தேய்ச்சா கதை படிச்சுக்கிறாங்களே, அதிசயம் நடக்கிற மாதிரி ஒரு மேஜிக் நடக்காதா? ஒரு பெரிய வித்தை நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா? என்னமாவது செஞ்சு பாஸ். அதனால தானே வருஷம் முழுக்க படிக்காம எக்ஸாம் அண்டு மட்டும் எழும்பி பாடசாலையில் ஒரு ஆளை கூப்பிட்டு முழு ட்ரைனிங் கொடுக்குறோம். என்னத்துக்கு? உங்களுக்கு நீங்க எதை படிச்சாலும் மறக்க மாட்டீங்க, உங்களோட ஞாபக சக்தி உச்ச கட்டத்தில் இருக்கும், நீங்க படிக்கிற அத்தனையும் ஆள் மனதில் பதியும். உதாரணத்துக்கு அப்படி ஒரு ஆளை உருவாக்கிட்டோம் என்று வைங்களேன். இப்போ மே 8ஆம் தேதி பரீட்சை என்று சொன்னால் எல்லாரும் படிப்பாங்க, ஆனாலும் பதட்டத்தில் தான் இருப்பாங்க, பயந்து தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஆள் மட்டும் என்ன செய்வார்? எப்படி இருப்பார்? தைரியமாக நிற்பார், பயப்படாமல் இருப்பார். சும்மா என்ன கேள்வி வந்தா என்ன, எல்லாருக்கும் அதானே பிரச்சனை. கஷ்டமாக வந்துருமோ, தெரியாதது வந்துருமோ. ஞாபக சக்தி மட்டும் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதை படித்தாலும் மனதில் பதிய வைக்கக்கூடிய ஆற்றல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பயமே வராது. ஏன்? இப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்க தானே, ஒரு கஷ்டமான ஃபாஸ்டா போடுற போல் போடுற ஒருத்தர் வந்தா தான் பெட் பண்றவர், ஆஹா ஃபாஸ்டா போட்டுருவானோ, விக்கெட்டை எடுத்துருவானோ, அவுட் ஆயிடுவோமோ, 6 அடிக்க இல்லாம போய்த்துருமோ, அப்ப பயந்து இருப்பார். நல்ல திறமையான ஒரு பேட்ஸ்மேனா இருந்தா, நல்ல திறமையான ஒரு வீரனா இருந்தா, எவன் வந்து போட்டாலும் என்ன, நான் அடிக்கிறது அடிப்பேன், என்னால முடியும், யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்படியா இல்லையா? ஸோ பரீட்சை பாஸ் பண்ணணுமா இருந்தால் வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களில் மேல வரணும். அதற்கான சில வழிமுறைகளை நான் முதலாவது சொல்லிட்டு இன்னும் சில அடுத்த பகுதிகளுக்கு வர்றேன். நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஞாபக சக்தி அதிகரிக்கணும் என்றால் நல்லா படிங்கன்னு சொல்லணும், புக் எடுத்து வாசிங்கன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் நான் இப்ப சொல்ல போறதில்லை. நீங்க சிந்திச்சே பார்க்காத, இதுல எல்லாம் ஞாபக சக்தி இருக்குதா என்று நினைச்சே பார்க்காத சில விடயங்களை இப்ப நான் சொல்ல போறேன். ஞாபக சக்தியை அதிகரிக்கணுமாக இருந்தால் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன தெரியுமா? மெமரி பவரை டெவலப் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில பொய். என்னது? பொய். இந்த 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி, இந்த நாட்களுக்குள், இந்த வருடத்தில் நான் இதுவரைக்கும் ஒரு பொய் கூட பேசவில்லை. அப்படி சொல்றாக்கள் யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. யாராவது இருக்கிறீங்களா? அப்படி யாரும் கை யோசிச்சல்ல.
எல்லாரும் நல்ல பிள்ளைகள், நாங்கள் பொய் சொல்கிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறீங்க. யாராவது கையை உயர்த்தினார்ன்னு வைங்க, இந்த வருஷத்துக்கே அவர் சொன்ன மகா பெரிய பொய்யே அதுதான். அப்படிதானே? ஏன்னா நீங்கள் நினைச்சோ நினைக்காமலோ ஏதோ ஒரு அடிப்படையில் எல்லாருமே பொய்ய பேசிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்றா, இஸ்லாத்தில் பொய் பேசக்கூடாது, பாவம். பொய்யிலிருந்து தவிர்ந்து இருக்கணும். சின்னத்துலேருந்து சொல்லி தந்திப்பாங்க, கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேசுங்கண்டு. சரி, இஸ்லாம் எதை தடுத்திருந்தாலும், குர்ஆனோ ஹதீஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை தடுத்திருந்தால் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு உண்மை இருக்கும். இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது, ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது, ஒரு மனிதன் ஒரு பொய்யை பேச ஆரம்பித்தால் அந்த பொய்யை மறைப்பதற்காக பல பொய்களை என்ன செய்யறானாம். அப்படித்தானே? பொய் சொல்லிட்டு கிளாஸ் போறேன் பொய் சொல்லிட்டு விளையாட போறீங்க. வாப்பா கண்டுட்டாரு, என்ன வாப்பா விளையாட போறீங்க, கிளாஸுக்கு போய். இல்லை வாப்பா, சாருக்கு கொஞ்சம் சோம் இல்லையாம். என்ன பாடம்? மேட்ச் பாடம். என்ன சார்? சார்ட்ட பேரை சொன்னா, இப்போ தானே சந்திச்சுட்டு வந்தேன், நல்லா தானே இருந்தார், இந்த இரி கால் அடிக்கிறேன் சொன்னாண்டா. இல்லை வாப்பா, அந்த சார் இல்லை, இவர் இந்த சார், அதான் இதான்னு ஒரு பொய்யை மறைக்க பல பொய் பேசுவோமா இல்லையா? கடைசியில் கேட்டு 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 போகும்போது நீங்கள் முதலாவது சொன்ன பொய்யே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு சொன்னீங்களா இல்லையா மேத்ஸ் கிளாஸ்ண்டு, பொய் தானே சொன்னீங்க, உண்மையா இல்லையே கிளாஸ். பேசி 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 வரும்போது நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா உண்மையாகவே இருக்கும், பொய்யை சொல்லியிருந்தீங்கண்டா நீங்கள் என்ன பொய்யை சொன்னீங்க என்பதே உங்களுக்கு மறந்துடும். சரி, சில பேர் பொய்க்கு இப்போ ட்ரிப் எல்லாம் போனாங்க, லீவ் எல்லாம் வந்துச்சு, ட்ரிப் எல்லாம் போனாங்க நிறைய பேர். சில பேர் போய்த்தே இருக்க மாட்டான், சும்மா பொய்க்கு, நான் போனேன் சும்மா பண்டார விலைக்கு அப்பு தலைக்கு, எப்படி தெரியுமா அந்த மாதிரி கூல், சும்மா நாடு. எப்போ நீங்கள் போனீங்க? நான் இந்த டேட், பொய்க்கு சும்மா இப்போ சொல்கிறாரு இந்த டேட், நான் அந்த டேட்டில் தானே போய்த்திருந்தேன். நீங்கள் எந்த ரூமில் இருந்தீங்க? உண்மையாக இருந்திருந்தா அவர், இல்லை நான் அந்த ரூம் பேரை ஒழுங்காக பார்க்கல, மழை பெஞ்சிச்சா, புட்டி மழை தெரியுமா, இந்த 4 நாளாக ஒரு டொட் மழை பெய்யல, போனவனுக்கு தெரியும். பொய்ய சொன்னா எப்படியோ மாட்டிக்கொண்டு அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன பொய் என்னன்னு கடைசியில் அவரே மறந்துடுவார். மருத்துவம் என்ன சொல்லுதென்றால், ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதென்றால், ஒரு பொய்யை நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஞாபக சக்தியில் இருந்து குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை குறைவடைகிறது. ஒவ்வொரு நாளும் பொய், ஒவ்வொரு எடுத்ததுக்கெல்லாம் பொய். ஏன் ஹோம்ஒர்க் செய்யல? செஞ்சேன் சார், வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்படியா? ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஆள் அப்படி சொன்னார். நான் சொன்னேன், ரைட், செஞ்சீங்க தானே, செஞ்சீங்க தானே, உங்களோட உம்மோட நம்பர் சொல்லுங்க, இப்போ கொண்டு வர சொல்லுவோம். சார் நாளைக்கு கொண்டு வந்து காட்டுற தேவையில்லை, நாளை வீட்டில் போய்த்து செஞ்சுட்டு தானே நாளைக்கு வருவா. புக்கில் இருக்குதான்னு பார்ப்போம். இதுக்கு பிறகு அவர் சொல்லுவார பொய்க்கு, செய்யாட்டி செய்யலண்டுங்க, பிரச்சனை இல்லை, செய்யாதது தப்பு தான், தப்புக்குரிய தண்டனை அனுபவிங்க. தப்பையும் செஞ்சிட்டு பொய்யும் சொல்லும் போது செய்யாததே தப்பு, பொய் சொல்றது டபுள் தப்பு. புரியுதா? ஏன் இதை நான் சொல்றேன் என்றால், உங்களுக்கு தெரியாது நீங்கள் பேசக்கூடிய பொய்களில் இருந்து உங்களுடைய மூளை எந்த அளவுக்கு பாதிப்படையுது, எவ்வளவு ஞாபக சக்தி குறையுது என்று. நான் சொன்னனா இல்லையா? மிச்சங்காலம் தேவையே இல்லை, இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பொய் என்பதை கொஞ்ச நாளைக்கு விடுங்களே, ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையில்லை. என்ன பிரச்சனை இருந்தாலும் உண்மையை சொன்னதுக்கு யாரும் கொல்ல மாட்டாங்களே, கொலை பண்ணுவாங்களா உண்மையை சொன்னா? இல்லை, ஏசுவாங்க, கூடினா அடிப்பாங்க, அதான் எல்லாருக்கும் பழக்கமே, நல்லா அடிபட்டு. சரி, பொய்யை மட்டும் நிப்பாட்டி பாருங்க. பொய்யை நிப்பாட்டினால் எக்ஸாம்ல 100 எடுக்கலாம் என்று நான் சொல்லலை, ஆனால் 35 எடுக்கிறவரால் 45 எடுக்கலாம். பொய்யை பேசாமலே நிப்பாட்டி பாருங்க. ஞாபகத்திறன் அதிகரித்து கொண்டு வருவதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். முதல் விஷயம். 2வது,
காலையில எழும்பினா இன்டர்வல் முடிஞ்சா எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா? காலை உணவு ஓவா இல்லையா? இல்லையா? சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிடலன்றாங்க. சாப்பிட்டா நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கொத்து ரொட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இடியாப்பம். நீங்க சாப்பிடலையா? என்ன சாப்பிட்டீங்க? பராட்டா. கேட்கிற எல்லாருமே கொத்து ரொட்டி, இடியாப்பம், புட்டு, பராட்டா, பான், பனிஸ், இது எல்லாமே என்னது? பெரும்பாலும் கார்போஹைட்ரேட். சரியா? நாங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? எடுக்கணும், புக்கை திறக்கணும், படிக்கணும், பாடமாகணும். அப்படி பாடமாகாட்டி இந்த படிப்பு சரியான கஷ்டம், இந்த வரலாறு சரியான கஷ்டம், இந்த விஞ்ஞானம் படிக்கல. இப்படி முடிவெடுக்கிறோம். படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? புக்கை திறந்து வாசிச்சா மனசுல பதியணுமா இருந்தால், மூளையில பதியணுமா இருந்தா, மூளை திறமையான மூளையாக உருவாகணுமா இல்லையா? உருவாகணுமா இல்லையா? பெட்ரோல் ஊத்தினா தான் பைக் போகுமா இருந்தா பெட்ரோலை தான் ஊத்தணும். மண்ணெண்ணெய் ஊத்தினா பைக் போகுமா? மண்ணெண்ணெயை நீங்க ஊத்திட்டு இந்த பைக் சரியில்லைன்னு சொன்னா சரியா? பிள்ளை. அத மாதிரி நீங்க சரியாக முதலாவது சாப்பிட பழகணும். காலையில இன்று முதல், இப்ப இன்னைக்கு சாப்பிட்டுப்பீங்களே, நாளையில இருந்து சரி, காலையில சத்துள்ள உணவுகள் தயவு செஞ்சு இந்த பனிஸ் சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. ஏன் தெரியுமா? இங்க எனக்கு புத்தளத்துல நான் சாப்பிட்டது இல்லை பெருசா பனிஸ். ஒரே ஒரு நாள் சாப்பிட்டேன்னு, ஒரு அல்லா மீதானே சிக்கன் பண்ணு தந்தாங்க. சரியா? திறந்து பார்த்தா இப்படி அல்லா மீதானே இப்படி டொட், சின்ன இவ்வளோ டொட், சின்ன சின்ன டொட் டொட் டொட்டா கொஞ்சம் 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 இருந்துச்சு. பேரு சிக்கன் பண்ணா. சரி, மாலுப்பான் என்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்றைக்காவது அதுல ஒரு மீனை கண்டிக்கிறீங்களா? மாலுண்டா மீன் தானே, மாலுப்பான்டா மீன், மீன்பான், மீன் பனிஸ்ன்னு அர்த்தம். அன்றைக்கு ஒரு ஆள் இன்னொரு ஊரில் சாப்பிட்டு போது ஒரு எக் பன், முட்டை பனிஸ் வாங்கிட்டு வந்து, ஒரு பனிஸை வாங்கிட்டு பார்த்துட்டு, போலீஸில் என்ட்ரி போட்டாலும் முட்டை பனிஸில் முட்டை கேட்குதுன்னு தேட கஷ்டம் போலன்றார். ஏண்டா, ஒரு முட்டையை 18 வெட்டி தான் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல வைக்கிறாங்க. பேரு தான் முட்டை பனிஸ், அதில் இவ்வளோ தான் முட்டை, முழுக்க பனிஸ் தான், முழுக்க மாவு தான். வெறும் மாவை சாப்பிட்டு அறிவு வளருமா? படிக்கும்போது கொட்டாவி வருமா? ஆர்வமா படிக்கலாமா? நிறைய பேர் தூங்குற படிக்கும்போது சொல்ற டீச்சர் ஒழுங்கு இல்லை, டீச்சர் சரியா படிச்சு தாரல, படிக்கிற நேரம் தூக்கம் வருது, சார் சரியில்லை. உணவு பிழை. சாப்பிட்ட சாப்பாடு தூக்கம் வர வைக்கும். காலை நேரத்தில் கட்டாயமா நீங்க சாப்பிட வேண்டியது முட்டை மட்டும். தனியா ஒரு 3 முட்டை எடுத்து முட்டையை மட்டும் சாப்பிட்டாலே தாராளமா போதும். செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல தானிய வர்க்கங்கள், என்னது தானிய வர்க்கங்கள், கடலையாக இருக்கலாம், பயறாக இருக்கலாம், கௌப்பியாக இருக்கலாம். இதுதான் புரதச்சத்தோட. காலையில நல்ல எக் அல்லது இந்த மாதிரி கடலை, பயறு, இது தானிய வர்க்கங்கள் தான் மார்னிங்குரிய சாப்பாடு. வாரத்தில் ஒரு நாள் ஒரு பனிஸ் சாப்பிட்டதுக்கு, எப்பயாவது இருந்துட்டு இருக்க ஒரு ரொட்டி பராட்டா சாப்பிட்டதுக்கு பிரச்சனை இல்லை. எந்த நாளும் இப்படி சாப்பிட்டீங்கண்டா மூளை அறிவு வளராது. காலை உணவை மட்டும்தான் சொன்னேன். இப்படி நிறைய இருக்குது. ஞாபக சக்தி அதிகரிக்கணுமாக இருந்தால் ஒரு பழம் ஒன்று இருக்குது. குர்ஆன்ல இந்த பழத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு பண்ணி சொல்லுது, ஒரு ஆளுக்கு மெமரி பவர் கூடணுமா இருந்தா அவர் அதிகம் சாப்பிட வேண்டிய பழம் இதுதான் என்று. குர்ஆன்ல பெயர் சொல்லப்பட்ட ஒரு பழம் என்ன? பேரிச்சம்பழம். வேற வத்தீனி வஸ்ஸைத்துன், எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? வத்தீன், அத்தி, அத்திப்பழம், அத்திக்காய். நாங்கள் மாங்காய் சாப்பிட்ற அளவுக்கு, மாங்காய்லாம் சாப்பிடணும், விட்டமின் இருக்குது நிறைய, இது இருக்குது, சரியா, சத்துக்கள் இருக்குது. ஞாபக சக்தி வரணுமா இருந்தால் அதிகம் என்ன தேவை? அத்திப்பழம், பேரீச்சம்பழம். அடுத்தது
நான் சொன்னேன்னா இல்லையா, தானிய வர்க்கங்களோட நட்ஸ் என்று சொல்லுவோம். கேஷ்யூ நட் அப்படின்டா கஜு, பாதாம், பிஸ்தா எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஞாபக சக்தி வளரும். அதுக்காக வேண்டி 1 கிலோ பிஸ்தா வாங்கி சாப்பிட்டுட்டு 100 மார்க்ஸ் எடுக்கிறேன்னு எதிர்பார்க்கல. ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி. எல்லா வழியிலையும் முயற்சி செய்யணுமா இல்லையா? சரி, அடுத்தது 3வது நீங்கள் புரிய வேண்டிய விஷயம், இந்த மூளை இருக்குதா இல்லையா, நாங்கள் எல்லாரும் இந்த மூளையை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது மூளை என்றா ஒன்று, மூளை ஒரே ஒரு மூளை தான் என்று எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பிறகு பல தெளிவுகள் கொடுக்கப்பட்டு, பல நிகழ்ச்சிகளில் விளக்கம் சொல்லப்பட்டு, பல விழிப்புணர்வுகள் நடாத்தப்பட்டு, இப்போ எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா, மூளை என்றால் ஒன்று தான். ஆனால் அதில் என்னது, இதுக்கு முதல்ல நான் போன தடவை வந்த நேரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வலது இடது 2 பகுதி வச்சிருக்குது மூளையில். உங்களோட கையை இப்படி மடிங்க பார்ப்போம், இப்படி நான் மடிக்கிற மாதிரி இப்படி மடிங்க. சரி, அடுத்த கையை அதே மாதிரி மடிங்க. இப்போ 2ஐயும் ஒரே மாதிரி சேர்த்து வைங்க. இப்படி அப்படி மடித்து இப்படி சேர்த்து வைங்க. இப்படி 2ஐயும் சேர்த்து ஒட்டி வைங்க. இப்போ கொஞ்சம் அப்படி பணிச்சு இப்படி மேலால் பாருங்கள், இப்படி சுற்றி பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது? எது மாதிரி இருக்குது? ஃபோட்டோவில் காண்டிக்கிறீங்களா இல்லையா? மூளை, உங்களோட மூளையை நீங்கள் நேரில் கண்டதில்லை, ஆனால் ஃபோட்டோவில் கண்டிக்கிறீங்களா இல்லையா? குறைஞ்சது ஹஜ்ஜி பெருநாளைக்கு மாட்டோட தலையறுத்து மூளையை எடுத்தாவது கண்டிப்பீங்களா இல்லையா? அந்த மூளையில் நடுவால் ஒரு பிரிவு இருக்குது. அதை விளக்கப்படுத்த தான் காட்டினேன். இப்படி 2 அப்படி நடுவால் ஒரு கோடு மாதிரி இருக்கும், பிரிஞ்சிருக்கும். வலது பக்கம் தனியாக, இடது பக்கம் தனியாக. நல்லா அவதானிங்க. இந்த வலது மூளை தான் ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டி, நுண்ணறிவாற்றல், புது புது ஐடியான்னு சொல்லுவோம். சரியா? கிரியேட்டிவிட்டி. இடது மூளை லாஜிக். உங்களோட இப்போ ஓஎலுக்கு 9 பாடம் இருக்குது. இந்த 9 பாடத்தில் ஆக கஷ்டமான பாடம் எது சொல்லுங்க பாப்போம்? ஹிஸ்டரியும் மேத்ஸும் பல பேருக்கு கஷ்டம். சயின்ஸ் புத்தளம் டிஸ்ட்ரிக்டில் இங்கிலீஷ் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. என்ன காரணம் என்றதை இப்போ நான் புரியப்படுத்த போகிறேன். புரிஞ்சு கொண்டீங்க என்றால், அதை சரியாக விளங்கி கொண்டீங்க என்றால், சொல்லப்பட போகிற விஷயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினீங்க என்றால் பெரிய மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். சரியா? வலது மூளை என்னன்னு சொன்னேன்? கிரியேட்டிவிட்டி. இடது மூளை லாஜிக்னு சொன்னேன். வலது மூளை மெமரி பவரோட தொடர்பானது. இடது மூளை லாஜிக் என்று சொல்லும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் என்றால், கணிதம். இப்போ உங்களோட 9 பாடத்தில் கணித பாடம் படிக்கணுமா இருந்தால் எந்த மூளை நல்லா இயங்கணும் என்றால் இடது மூளை. சரி, வரலாறு நல்லா படிக்கணுமா என்றால், ஏன்னா வரலாறுல என்ன செய்றீங்க? போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆண்டு என்ன கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்டதோட போர்த்துகேயர் இலங்கை ஆண்டு சமன்பாடை போட்டு பெருக்கி பதில் எழுதி கண்டுபிடிக்கிறதா? அப்படியா கண்டுபிடிக்கிற? 1505 வந்தாங்கன்னு பாடமாக்கி வைக்கணும், மனனம் செய்து வைக்கணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். மனனம் பண்ணி இருந்தால், ஞாபகத்தில் இருந்தால், படிச்சிருந்தால் விடை வரும். ஆனால் கணிதத்தில் 150 250 எவ்வளோ? ஒரு கேள்வி உதாரணமா பாடமாக்கி வைக்கலுமா? யாராவது அப்படி பாடமாக்குறா? 150 250 400 150 250 400 பாடமாக்கி வச்சா எக்ஸாமுக்கு போகிற? பாடமாக்கினால் அந்த கேள்வி வருமா? கணிதம் எப்படிப்பட்டது? ஞாபக சக்திக்கும் கணிதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கணிதம் லாஜிக், திங்க் பண்ணி அந்த இடத்துல இது கூட்டணுமா கழிக்கணுமா பெருக்கணுமா முடிவெடுத்து இடது மூளை திறமையா இருந்தால் கணிதம்.
வலது மூளை ஞாபக சக்தி திறமையா இருந்தால் வரலாறு. விஞ்ஞானத்தை எடுங்க, இப்ப சயின்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப சயின்ஸ் எத்தனை பகுதி? 3 பகுதி. உயிரியல்ல முழுக்க முழுக்க பயோ என்ன செய்யணும்? பாடமாக்கணும். ஃபுல்லா மெமரைசிங். பாடமாக்கினீங்கண்டா வலது மூளையோட தொடர்பு, வலது மூளை பெஸ்டா இருந்தா நல்லா பாடமாக்கலாம். கெமிஸ்ட்ரி, வலது மூளை இடது மூளை ரெண்டுக்கும் வேலை இருக்குது கெமிஸ்ட்ரி படிக்கிறதா இருந்தா. பிசிக்ஸ் முழுக்க முழுக்க சமன்பாடுகளும் கணக்கும். எந்த மூளை? இடது மூளை. காமர்ஸ் படிக்கிறீங்க, பிசினஸ் ஸ்டடீஸ் என்னது? ஒரு பகுதி பாடமாக்குறது வலது மூளையோட, ஒரு பகுதி அக்கவுண்டிங் எந்த மூளையோட? இடது மூளையோட. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மேசைய ஒரு கையால தூக்குங்க 7 மாண்டு கேட்டா என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் பார்ப்பாரு, ஆஹா ஒரு கையாலையா, பெரிய பாரமான மேசை ஆகிக்குது, தேக்க பழவே ஆகிக்குது, தூக்கினா கை உடைஞ்சிருமோ, கை வலிக்குமோ யோசிப்பாரா இல்லையா? சாதாரணமாக ஒரு 40 கிலோ என்று வைங்களேன், ஒரு கையால் தூக்கினால் கூட கை வலிக்குமா வலிக்காதா? பெரிய பாரம் சுமையா இருக்குமா இல்லையா? தூக்கி கை உடைஞ்சிட்டுன்னு வைங்களேன், டாக்டர்கிட்ட போனால் என்ன கேள்வி ஒன்றாவது கேட்பார், என்ன காரணத்துக்கு ஒரு கையால் தூக்கினீங்க? ஏன்? 2 கை இருக்குதானே, 2 கை இருக்குதானே, 2 ஆளையும் தூக்க முடியுமா முடியாதா? 2 ஆளையும் தூக்கி இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்ப 40 கிலோ என்றா 2 ஆளையும் தூக்கும் போது இது 20 இது 20, அப்ப பாரம் கூடுமா குறையுமா? குறையும். சமனா இருக்கும். அரைவாசி பாரம் குறைஞ்சிரும். அரைவாசி பாரம் குறைஞ்சிரும். கஷ்டமா இருக்குமா? இப்ப மிச்ச நேரத்துக்கு தூக்கிட்டு இருக்கலாமா இல்லையா? ஒரு கையால் இப்படி தூக்கினா 1 நிமிஷம் கூட வைக்கல, பாரத்துக்கு வச்சிருவீங்க. இதுதான் நடக்குது. வலது மூளையை சரியாக பயன்படுத்தாததனால் அல்லது இடது மூளையை சரியாக பயன்படுத்தாததனால் நீங்க ஏதோ ஒரு மூளைக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதை நான் விளக்கப்படுத்துறேன். ஏதோ ஒரு மூளைக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு இருக்கிறதால படிப்பு கஷ்டம் மாதிரி விளங்குது. ஏன்? எல்லா பாடத்தையும் ஒரே மூளையால எப்படி படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? வலது மூளைக்கும் கணிதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப வலது மூளையை மட்டும் பயன்படுத்தினால் கணிதம் அவருக்கு கஷ்டமா தானே இருக்கும். இடது மூளைக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிய சம்பந்தமே இல்லை. இடது மூளையை மட்டும் பயன்படுத்தக்கூடியவருக்கு ஏனைய பாடங்கள் கஷ்டமாகத்தானே இருக்கும். 2 மூளைகளையும், அதாவது வலது இடது மூளையினுடைய 2 பகுதிகளையும் ஒருவரால் சரியா பயன்படுத்த முடியும் என்றால் இதற்கு சொல்ற ஆங்கிலத்தில் ambidextrous power. ambidextrous power. உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அல்லது அறிவாளிகள், மேதைகள், பெரிய ஒரு லிஸ்ட்டை நீங்கள் போடுங்க. ஒரு 100 பேர் எழுதினா அதில் 80க்கு மேற்பட்டவர்கள். உலகத்தில் உள்ள அறிவாளிகளை கொஞ்சம் சொல்லுவோமா? யாரு? தோமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கலீலியோ கலீலி, நியூட்டன். கொஞ்சம் புதுசா வந்த மேதைகள் அறிவாளிகள், அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, சரி, பராக் ஒபாமா, பில் கேட்ஸ். சும்மா நான் சொல்றேன். பில் கேட்ஸ் யாரு தெரியுமா? மைக்ரோசாஃப்டுடைய ஓனர். சரியா? பில் கேட்ஸ் எப்படிப்பட்டவர் என்றா, சார்லஸ் பபேஜ் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் எவ்வளவு பெருசு தெரியுமா? பெரிய ஒரு ரூம் சைஸ். எல்லாராலையும் அதை பாவிக்க முடியாது, எல்லாராலையும் அதை பயன்படுத்த முடியாது. கம்ப்யூட்டரை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒவ்வொரு ஆளும் பாவிக்கக்கூடிய அளவுக்கு இலகுப்படுத்தியது யார்? பில் கேட்ஸ்.
என்றைக்கு மைக்ரோசாஃப்ட் என்ற ஒன்றை அவர் கண்டுபிடித்து விண்டோஸ் என்பதை கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வந்தாரோ அதுக்கு பிறகு தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இப்படின்னு சொல்லி எல்லாம் ஈஸியாக கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல வரேன்டா, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை செய்தவர். இன்றைக்கு எலான் மஸ்க் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன். ஆனால் பில் கேட்ஸ் தான் உலகத்திலே நீண்ட நாட்கள் பணக்காரனாக இருந்தவர். எலான் மஸ்க் இருக்கிறார் பணக்காரனா, திடீர்னு 2வது ஆகிறார். ஜெஃப் பெசோஸ் மேலே வரார். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது திடீர்னு 4வதுல இருந்தவர் 1வதுக்கு வர்றாரு. ஆனால் பில் கேட்ஸ் வேர்ல்டு நம்பர் 1 இருந்தார் வருஷ கணக்கில், நீண்ட காலமா. ஏன் இதை சொல்றேன்டா, பில் கேட்ஸ் அவர் ஒரு ambidextrous, வலது மூளை இடது மூளை ரெண்டையும் பயன்படுத்தினார். அதுல நீங்களும் அப்படி ஒரு ambidextrous வரணுமாக இருந்தால், இந்த வலது கைக்குதா இல்லையா, எல்லாரும் வலது கையால தானே எழுதுற. உலகத்தில் உலகத்துக்கு ஒரு விடயத்தை அதாவது தெளிவுபடுத்தினார். வலது கையால் வலது பாகத்தால் இயங்கும் போது இடது மூளைதான் இயங்குகிறது. இடது பாகம் உடம்புல வேலை செய்யும் போது வலது மூளைதான் இயங்குகிறது. இப்ப நீங்க வலது கையால எழுத வலது கையால ஒவ்வொரு வேலைகளை செய்ய உடம்பில் உள்ள வலது பாகம் பயன்படுத்தப்படும் போது இடது மூளை தான் விருத்தி அடையும். லெஃப்ட் பிரெயின் தான் டெவலப் ஆகும். லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகினால் கணிதத்திலே உச்சகட்டத்துக்கு போகலாம். பிசிக்ஸ்ல நல்லா பாஸ் பண்ணலாம். அக்கவுண்ட்ஸ் பசந்த செய்யலாம். இலக்கணம், கிராமர் நல்லா படிக்கலாம். லெஃப்ட் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணினால் பல சாதனைகள் புரியலாம். இப்போ நாங்கள் ஒரு ஆள் எடுப்போம், யாருக்கு நல்லா மேத்ஸ் செய்யலாம், மேத்ஸ் வாங்க. இந்த லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகினா என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன பேருமா? ஹவாசம். இப்போ நானும் இவரும் தான் இந்த ஒரு சின்ன கணிதத்தில் ஒரு சின்ன விஷயம் உண்டு, நீங்க எல்லாரும் அதை செய்யணும். இவரும் செய்வாரு. பாப் மனசுக்குள்ளால அமைதியா கவனமா செய்யணும். 1க்கும் 10க்கும் இடையில ஏதாவது ஒரு இலக்கத்தை மனசுல நினைச்சுக்கோ. எல்லாரும் 1க்கும் 10க்கும் இடையில உள்ள ஏதாவது ஒரு இலக்கத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகேயா? சரியா? நீங்க நினைச்ச இலக்கத்தை அதே இலக்கத்தோடு கூட்டுங்கள். யாரும் ஒன்று சொல்லக்கூடாது. மனசால அப்படியே விடைய மட்டும் நினைச்சிட்டு வாங்க. சரியா? இப்ப அந்த விடையோடு 8 கூட்டுங்க. சரியா? எல்லாரும் ஒரு பதில் வந்திருக்குதா? அந்த பதில 2ஆல பிரிங்க. பிரிச்சாச்சா? இப்போ ஒரு பதில் இருக்குதா? ஆரம்பத்தில் உண்டு, ஃபர்ஸ்ட் நினைச்சிங்களே உண்டு, அதை இப்போ உள்ள விடையோட கழிங்க. கழிச்சாச்சா? எல்லாரும் செய்றீங்களா? ரைட். இப்போ ஒரு பதில் வந்திருக்குமே, கூட்டிட்டீங்களா? ஒன்றை கழிங்க. வந்த விடைய 2ஆல பெருக்குங்க. இப்ப இவரது மனசுல உள்ள பதில், உங்களோட மனசுல உள்ள பதில் 18 இருக்குதா? யாருக்கெல்லாம் 18 வந்துச்சு? வந்ததா இல்லையா? வராதவர்கள் கிரேட் 3க்கு உங்களை அனுப்பி மேத்ஸ் படிச்சு தரணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப சும்மா நான் சொல்றேன், இப்ப இவர் என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியுமா? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆனால் இந்த விஷயத்தை இவரை கூப்பிடும் போதே நான் முடிவெடுத்துட்டேன், உங்களோட அத்தனை பேட்டை மனசுல 18 நான் நினைக்க வைப்பேன் என்று.
இது லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகினால் செய்யக்கூடிய வேலை. இதனுடைய உச்சகட்டம், நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பெயரை கணிதத்தின் திறமையால் கண்டுபிடிக்கலாம். நான் செய்வேன், அதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், அது இப்போ செய்ய நேரம் இல்லை, ஆனால் என்னால் செய்யலாம் அல்லாஹ்வுடைய அருளால். லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகினால். சரி, ஒரு கைத்தட்டல் ஒன்று கொடுங்க எல்லாரும் வரைக்கும். மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் நல்லா செய்யலாம் மேத்ஸ். இன்றைக்கு முன்னுக்கு வந்தார். இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் கட்டாயம் வரணும். புரியுதா? சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனசில் நினைக்கிற ஒரு மிருகத்தினுடைய பெயரை கணிதத்தின் லெஃப்ட் பிரெயினுடைய அறிவு வளர்ந்திருந்தா கணித திறமையாலேயே கண்டுபிடிக்கலாம். பல டெக்னிக் இருக்குது. செய்ய ஆசையா இல்லையா? அந்த டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சா நல்லா இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்களா இல்லையா? அதுக்கு ஒன்றாவது லெஃப்ட் பிரெயினை என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும். லெஃப்ட் பிரெயினை டெவலப் பண்ணணுமா இருந்தால் வலது கையால் எழுதுறது, வலது கையால் ஏனைய வேலைகளை செய்கிறது முக்கியம். அதே மாதிரி இடது கையால் நீங்கள் எவ்வளவுக்கு இயங்குறீங்களோ, எவ்வளவுக்கு வேலைகள் செய்கிறீங்களோ, எவ்வளவுக்கு இடது கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை பயன்படுத்துகிறீர்களோ, வலது மூளை இயங்கும். வலது மூளை தூங்கிட்டு இருக்குது நிறைய பேர்கிட்ட. காலையில் எழும்பினா பல்லு விளக்குறதுல இருந்து ஆரம்பித்து எழுதுறது, புக்கை திறக்கிறது, பேகை திறக்கிறது, ஒரு கதவை திறக்கிறதுல இருந்து அயன் பண்ணுறது, பொலிஷ் பண்ணுறதுண்டு எல்லா வேலையும் வலது கையால் தான் நடக்குது. பெரும்பாலும் 90-95% வேலைகள். அப்போ இடது மூளை இயங்கிட்டு இருக்கும், வலது மூளை தூங்கிட்டு இருக்கும். ஒரு மூளையால் எல்லா பாடத்தையும் படிக்க முடியுமா? இப்போ படிப்பு கஷ்டமாக இருக்குமா லேசாகிக்குமா? இடது கையால் மட்டும் இயங்கக்கூடியவர்களுக்கு வலது மூளை மட்டுமே பெரும்பாலும் வேலை செய்து அவங்களோட லெஃப்ட் பிரெயின் பெருசாக டெவலப் இல்லை. அவங்களுக்கு கணிதம் கஷ்டமாக இருக்கும், ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும். புரியுதா? 9 எடுக்கணுமா இருந்தால் 2 கைகளும் இயங்கணும். ஸ்ரீலங்காவில் ஒரு கிரிக்கெட் இருக்கிறார். நான் இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை. சரி, அண்மையில் நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. இலங்கையில் ஒரு கிரிக்கெட் வீரர் இப்போ எவ்வளோ பெரிய போலராக இருந்தாலும் வலது கையால் தான் பால் போடுவார். வலது கையால் போட்டாலே விக்கெட்டுக்கு நேராக போடுறது நிறைய பேருக்கு கஷ்டம். ஆனால் இந்த கிரிக்கெட் வீரர் என்ன செய்கிறாரு? ஒரு 2-3 பாலை வலது கையால் போட்டுட்டு திடீர்னு லெஃப்ட் ஹேண்டுக்கு பால் எடுத்து சரியாக போடுறாரு. பேட்ஸ்மேனுக்கு பயம் வருமா வராதா? டென்ஷன் ஆகுமா இல்லையா? பதட்டத்திலே அவுட் ஆடு. என்னடா இவன் 2 காயம் மாறி மாறி என்ன மேஜிக் காட்டுறான் இவன். யார் அந்த பிளேயர்? யாரு? கமிந்து மெண்டிஸ். இது உலக சாதனை. ஒரு வீரர் ஒரே ஓவர்ல வலது கையாலையும் போடுறார், இடது கையாலையும் போடுறார். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு நீங்க ஞாபக சக்தி வளரணும் என்று விரும்பினால், நல்லா படிச்சு ரிசல்ட் எடுக்கணும் என்று நீங்க விரும்பினால், 9 எடுக்கணும் என்று ஆசைப்பட்டால் 2 மூளையையும் பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். சரியா? நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு புத்தகம் எடுங்க. வலது கையால் எழுதுறாக்கள் எல்லாரும் இன்று முதல் ஒரு 20 அல்லது 25 சொற்களை ஒவ்வொரு நாளும் இடது கையால் எழுதுங்க. நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தாலும், ஒரு ஆள் வலது கையால் பால் போடுறவராக இருந்தா இன்று முதல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்டாலையும் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண. மோனாலிசா ஓவியம் தெரியும் தானே? நான் மோனாலிசா ஓவியம், இது மோனாலிசா பசந்தா? அந்த ஓவியத்தை பார்த்துக்கிறீங்களா? மோனாலிசா என்ன ரொம்ப அழகா? அப்போ உலகத்தில் மகா பெரிய அது ஓவியம், பெரிய என்ன உலகத்திலே மிக புகழ் பெற்ற ஓவியம். ஏன் பார்த்து புன்னகிக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது, அந்த ஓவியத்துக்கு சொந்தக்காரன் லியோனார்டோ டா வின்சி. அந்த ஓவியம்
எழுதுறீங்க வலது கையால, இடது கையாலையும் எழுதுறீங்க. எழுதும் போது இது வலது கையாலையா இடது கையாலையா எது எழுதினதுன்னு விளங்காத அளவுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி அழகா தெளிவா இருந்தால் நீங்களும் ஒரு அம்பிடெக்சர். டிவியை போட்டு நல்ல ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டே சாப்பிடுவாங்க, நடக்குமா இல்லையா? இல்லை, ஃபோன் எடுத்து வச்சுக்கொண்டு பல பேர் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றே தெரியா, ஃபோனை பார்த்துட்டே தான் சாப்பிட்ற, தொண்டையில் போய்த்து முள் சிக்கின பிறகு தான் விளங்கும், ஆஹா இன்றைக்கு கோழி ஆக்கில்ல மீன் தான். அவ்வளோக்கு ஃபோன். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சும்மா ப்ராக்டிக்கலி நிறைய பேர் சொல்லிப்பாங்க, ஃபோன் எல்லாம் பார்க்காதீங்க, படம் எல்லாம் பார்க்காதீங்க, இந்த நேரம் இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் ஒரே இருக்காதீங்கன்ட்டு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக விளங்கிக்கோங்க. படித்தது இது. இப்போ வீட்டில் போய்த்து ஒரு திரைப்படம் பார்க்குறீங்கன்னு வைங்க, பார்க்குறது அப்படியே எங்கே போய்த்து பதிய போகுது? ஞாபகத்தில் பதியுமா இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பதிவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேரும். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு கிளாஸுக்கு போய்த்து படிக்கிறீங்க, அது இவ்வளோக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும். நைட்டுக்கு நல்லா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இருக்கிற எல்லாம் இந்த காலத்தில் உள்ள அத்தனை மாணவர்களும் பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோனோடையே தான், அல்லது டிவியில் திரைப்படங்களும் ஜோக்ஸும் நாடகங்களும் பாடல்கள் இசையோட, சரி, அல்லது கேம்ஸ், பப்ஜி என்ற கேம், வேற என்ன, சப்வே, ஃபீஃபாவா, என்னென்னமோ கேம்ஸ், இதெல்லாம் விளையாடி சோஷியல் மீடியா பார்த்து யூடியூப்ல யாராவது போய்த்து எனக்கு இந்த சதவீதம் பாடம் சரியா விளங்கல்ல, யூடியூப்ல சதவீதம் எப்படி செய்வது அடிச்சு படிக்கிறீங்களா? இதை நான் கேட்குற, உண்மையா அப்படி படிக்கிறார்கள் 100% இருந்தால் 99% சினிமாவும் அசிங்கமும் ஆபாசமும் அதுதானே நடக்குது. சும்மா தேவையில்லாத வீடியோக்களும் ஹராமான விஷயங்களும் கூடாத செயல்பாடுகளும் இதுதானே நடக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த போத்தல் முழுக்க தண்ணி, படிச்சதும் இருக்குது, படமும் இருக்குது, யூடியூப் வீடியோவும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது, வாட்ஸ்அப்பும் இருக்குது, இன்ஸ்டாகிராமும் இருக்குது, டிக்டாக்கும் இருக்குது, எல்லாம் இருக்குது. நாளைக்கு வந்து திங்கக்கிழமை வருவீங்களா இல்லையா? வெள்ளிக்கிழமை படித்த பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, நாளைக்கே உங்களை கூப்பிட்டு கேட்டால், இப்போ நீங்கள் படித்தது எங்கே இருக்குது? இங்கே படித்தது மட்டும் இருந்தால் கேள்வி கேட்கப்படும் போது என்ன செய்யும்? இப்போ இதை திறந்து, இப்போ படித்தது, இப்போ இது படித்தது மட்டும்தானே இருக்குது, அதான் இந்த தண்ணின்னு நினச்சிக்கோங்க. படித்தது மட்டும் இருந்தா இதை திறந்தா ஒரு கேள்வி கேட்கும் போது மூளையை திறந்தால் இப்படி எடுக்கும் போது என்ன வரும்? கீழே இருந்து உள்ள அறிவு மட்டும்தானே வரும். இப்போ அதுக்கு மேலே படம், அதுக்கு மேலே வாட்ஸ்அப், அதுக்கு மேலே யூடியூப் வீடியோ, டிக்டாக், அது இது நிறைச்சி வச்சிங்கன்னு வைங்க, நாளைக்கு கேள்வி கேட்கும் போது மேலே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஊற்றும் போது வெளியே எது வரும்? டிக்டாக் தானே வரும், யூடியூப் தானே வரும், படம் தானே வரும். பாடமும் இருக்கும், கீழே படிச்சதும் இருக்கும், 100% மறந்திக்காது, இருக்குது, வராது வெளியே, கீழே அடிப்பட்டு வைத்திரும். சில பேர் எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்க, பேப்பரை 2 ஹவரா செய்யற ஞாபகமே வருதில்லை. பேப்பர் முடிஞ்சு டீச்சர்கிட்ட கையிலையோ சார்ட்ட கையிலையோ ஒப்படைச்சிட்டு என்ன செய்ய, எத்தனையோ கேள்விக்கு பதில் வரல, நினைவு வரல, கவலையோட பேகுக்குள்ள எல்லாம் போட்டுட்டு போய்த்து கேட்டுக்கிட்ட போகும்போது 19வது கேள்விக்கு இதுதானே பதில், இப்பத்தானே நினைவு வருது. அப்படி நடந்துக்குதா இல்லையா? நடந்துக்குதா இல்லையா? வீட்டுக்கு நடந்து போய்த்துட்டு இருக்கும்போது, யா அல்லாஹ் 23வது கேள்விக்கு நல்லா தெரியுமே, காலையில தானே படித்தேன், மறந்துட்டேன், இதுதானே பதில், நினைவு வருமா இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் லேட்டா வருதுண்டா? தேவையான விஷயம் மட்டும் மூளையில இருந்தா கேட்ட உடனே வரும்.
தேவையில்லாத குப்பைகள் இந்த சினிமா, யூடியூப், வீடியோ, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அது இது ஹராமான கூடாத, அதுலயும் இன்றைக்கு அதிகம் வர்றது ஆபாசம். சினிமாவில் உங்களுக்கு சொல்லி தரது படிக்கிறதுக்கா? எப்படி சயின்ஸ் படிக்கிறேன்டா சினிமாவில் படிச்சு தராங்க? இல்லை எப்படி சிகரெட் குடிக்கிறேன்டா? இல்லை எல்லா நடிகர்களும் என்ன சொல்லி தராங்க? எப்படி அடுத்த வீட்டில் உள்ள பொம்பளை புள்ளைய இழுத்துட்டு ஓட்டுறேன்னு சொல்லி தராங்களா? சொல்லி தராங்களா இல்லையா? சினிமாவில் இதானே சொல்லி தராங்க. இதே பார்க்குறவனுக்கு படிப்பு நினைவு வருமா? யாரை இழுத்துட்டு ஓட்டுறேன்னு நினைவு வருமா? உண்மையா? நீங்க சிரிச்சாலும் நீங்க என்ன நினைச்சாலும் உங்களோட வயசுல உள்ளவங்களுக்கு சில விஷயம் இப்படி சொன்னா தான் புரியும். அதனால தான் சொல்றேன். ஏண்டா 8ஆம் ஆண்டு படிக்கிறவன் இன்னும் 9ஆம் ஆண்டுக்கு பாஸ் பண்றதை பத்தி நினைக்கல. ஆஹா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதே, எனக்கு யாரு, நான் யாரை கல்யாணம் முடிக்கிற, யாருக்கு லெட்டர் கொடுக்குற. எத்தனை வயசுல? 12-13 வயசுல. இந்த சிந்தனை எல்லாம் எப்ப உருவாகுது? எதை பார்த்து பார்த்து உருவாகுது? இந்த படத்தை, சினிமாவை, ஹராத்தை, அசிங்கத்தை. இன்றைக்கு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 25, 2025 உங்களோட வாழ்க்கையில உங்களை ஏமாற்றக்கூடிய, உங்களை சீரழிக்கக்கூடிய, உங்களை மட்டையன்களாக நினைத்து கொண்டு, உங்களை முட்டாள்களாக நினைத்து கொண்டு கதாநாயகர்கள், நடிகர்கள் என்று நடிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க சொல்லுங்க? என்ன செய்யறாங்க? நடிக்கிறாங்க. நடிப்புக்கு ஒத்த கருத்து பாருங்க, என்னது? ஏமாற்றம். அப்படியா இல்லையா? நடித்தல் என்றால் ஒத்த கருத்து என்ன? ஏமாற்றுதல். அவன் ஏமாத்துறான், அவன் நடிக்கிறான், அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். நீங்க ஏமாந்துட்டு, நீங்க நடிப்பை பார்த்துட்டு படிப்பையும் இழந்து, வாழ்க்கையும் இழந்து, எதிர்காலத்தையும் இழந்து குட்டிச்சுவராகி போய் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கு முடிவெடுங்க. இந்த சினிமாவை, இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக், அது இன்ஸ்டாகிராம், அது இது எதுவுமே தேவையில்ல. நிப்பாட்டி மட்டும் பார்த்துட்டு, நான் சொன்னேனா இல்லையா, இன்று முதல் திருப்பு முனை, இன்று முதல் மாற்றம். யாருக்கு பாஸ் பண்ணணும் என்ற ஆசையோ அவங்க மட்டும் செய்யுங்க. யாருக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தளத்தினுடைய, ஊரினுடைய பெயர் உலகெங்கும் போகணும், நான் அதற்கு காரணமாக இருக்கணும் என்ற ஆசையோ அவங்க மட்டும் நடைமுறைப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் மிச்ச நாள் தேவையில்ல. மே 8ஆம் தேதி நடக்கக்கூடிய பரீட்சையில் உங்களுக்கு மாற்றம் விளங்கும். என்னடா ஏண்ட ஞாபக சக்தி இவ்வளோ அதிகரிச்சிருக்குது, படித்த விஷயங்கள் வளமையை விட நல்லா மனசுல பதிஞ்சிருக்குது, சொல்லக்கூடிய அம்சங்கள் நல்லா ஞாபகத்தில் நிற்குது என்று நீங்களே புரிஞ்சு கொள்ளுவீங்க. எப்ப இந்த விஷயங்களை சினிமா, சோசியல் மீடியால இந்த விஷயங்களை எல்லாம் நிப்பாட்டினால். கடைசியா ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க இங்க உட்கார்ந்து படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறது யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? ஆம்பளை புள்ளைகள், பாய்ஸ், கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அறிவு தேவை உங்களுக்கு, ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் வாயை மூடி அமைதியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இங்கே இப்போ நான் 1 மணித்தியாலமாக பேசுகிறேன்டா யாருக்கு கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டமா எனக்கு கஷ்டமா? நான் தான் நின்றுட்டு நிற்கிறேன், எனக்கு தான் கால் நோவும், நான் தான் பேசுகிறேன், எனக்கு தான் வலிக்கும். ஆனால் யார்கிட்ட தேவை? உங்களோட பிள்ளைகள். இன்றைக்காவது யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஒரு சார் கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை படித்து தந்து வீட்டுக்கு போய் தருவாரா? நின்றுட்டு தான் படித்து தருவாங்க, அப்படியா இல்லையா? பெரும்பாலும் எழுதும்போது யாரும் சேரில் உட்கார்ந்துட்டு எழுதுறல்ல,
எலும்பி நின்று தான் எழுதுவாங்க, எலும்பி நின்று தான் படிப்பிப்பாங்க. நீங்கள் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களோட கிளாஸுக்கு போங்க, கிளாஸில் ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் யாருக்கு நல்லா படுவதுன்னு நீங்கள் கொஞ்சம் போய்த்து பாருங்கள். சரியா சார்ட டீச்சர்ட டேபிளுக்கு நேராக தலை கொசக்க ஃபேன் இருக்குதா, அல்லது மாணவர்கள் எல்லாருக்கும் படுற மாதிரி ஃபேன் இருக்குதா? உங்களோட கிளாஸில் போய்த்து பாருங்க, நீங்கள் பாருங்க. யாருக்கு கல்வி தேவை? உங்களுக்கு. படிக்காட்டி யாருக்கு நஷ்டம்? யாருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்? உங்களோட. ஆனால் கஷ்டப்பட்டு படிச்சு கொடுக்கிறது யாரு? டீச்சர். கஷ்டப்பட்டு கால் வலிக்க வலிக்க இங்கால தொண்டையில் தண்ணி வத்த கத்தி கத்தி படிச்சு கொடுக்கிறது டீச்சர். உங்களுக்கு மட்டுமா? இப்போ 10ஆம் ஆண்டுண்டா காலையில் 1வது சயின்ஸை படித்து கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சா? 2வது பாடம் இன்னொரு வகுப்புக்கு போகணுமா இல்லையா? அங்கேயும் நின்றுட்டு இதே மாதிரி கத்தி கத்தி படித்து கொடுக்கணுமா இல்லையா? 3வது பாடம் இன்னொரு 8ஆம் ஆண்டுக்கு போகணுமா இல்லையா? அங்கேயும் படித்து கொடுக்கணுமா இல்லையா? லேசான வேலைன்னு நினைக்கிறீங்களா? லேசான விஷயம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மார்னிங் எழும்புவீங்க, ப்ரஷ் பண்ணுவீங்க, ரெடி ஆகுவீங்க, பேக் எடுப்பீங்க, வந்துடுவீங்க. இது அவங்களோட வேலை. ஒரு சார் நினச்சா எலிமினத்தோட குளிச்சு ரெடியாகி உடுத்துட்டு வந்துட முடியாது, முடியாது. இன்றைக்கு காலையில் 3:40க்கு நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறேன். வரும்போது எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? இன்றைக்கு காலையில் என் குடும்பம் என்ன சாப்பிடும்? வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கோழியோ இறைச்சோ சாப்பிடுவாங்க. அதை வாங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும், அதுக்குரிய காசு கொடுக்கணும். வீட்டில் உள்ள தேவைகள் எல்லாம் பார்த்து நான் நைட் போய் சேரும்போது 12 மணி ஆகும். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ எல்லாம் யோசித்து அதுக்குரிய திட்டமெல்லாம் போட்டு அதுக்குரிய காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சு தேவையான விஷயம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வரணும். ஒரு சார் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த சாருக்கு இல்லையா மனைவி, அவருக்கு இல்லையா பிள்ளைகள், அவருக்கு இல்லையா குடும்பம்? ஒரு டீச்சர் கிளாஸுக்கு வரும்போது அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவருடைய வேலைகளை செஞ்சிருக்கணும். அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களோட உம்மா ஆக்கி வச்சிருப்பா, நீங்கள் சாப்பிடுவீங்க. டீச்சர், அந்த டீச்சர்கிட்ட பிள்ளைகளும் ஸ்கூல் போகும், டீச்சரும் வர்றாங்க உங்களுக்கு படித்து தர. அவங்களோட பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? எவ்வளோ சிந்தனைகளும் எவ்வளோ பொறுப்புகளும் எவ்வளோ கடமைகளும் மனசில் சுமந்து கொண்டு உள்ளத்தில் சுமந்து கொண்டு இங்கே வந்து என்னுடைய பிள்ளைகள் எங்களோட பாடசாலையில் ஏண்ட வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள் அவங்க பாஸ் பண்ணணும் என்பதற்காக தியாகங்கள் செய்து சும்மா படித்து கொடுத்துட்டு போனாலும் முடிஞ்சு, அவங்களோட கடமை முடிஞ்சு. நீங்கள் பாஸ் பண்ண என்ன, பாஸ் பண்ணாட்டி என்ன? இன்னும் சாருக்கு அவார்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் 9 எடுத்தா உங்களுக்கு தானே அவார்ட். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு படித்து தராங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, என்றைக்கு ஒரு மாணவனாக என் சார் என் டீச்சர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தராங்க என்பதை உணர்ந்து அவங்க படக்கூடிய கஷ்டங்களை விளங்கி கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தேவைக்காக என்னுடைய ஆசிரியர்களே எனக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது, இவ்வளவு தியாகம் செய்யும் போது, இவ்வளவு முயற்சி எடுக்கும் போது என் ஃபியூச்சருக்காக நான் ரெடியாகணும், நான் தியாகம் செய்யணும், நான் முயற்சி எடுக்கணும் என்று மனசுல தைரியமா முடிவெடுங்க. இன்றைக்கு சரி, நான் அடிக்கடி எல்லா மாணவர்கள்ட்டையும் கேட்பேன், குறிப்பாக ஆம்பளை பிள்ளைகள்ட்ட கேட்பேன், பாய்ஸ் பாடுள்ள பிள்ளையாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க, இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் நேராக உட்காருங்க பார்ப்போம். சேரில் ஸ்ட்ரைட்டாக இப்படி நெஞ்ச நிமித்தி நேராக அப்படி உட்காருங்க. நான் சொல்கிறத அப்படி மனசில் உள்வாங்குங்க. நெஞ்சே நிமித்தணும் என்றால் முதலாவது நம்பிக்கை வரணும். நான் நிமிர்ந்து நிற்பேன். ஃபியூச்சரில் என் வாழ்க்கையில் நான் சாதிப்பேன். என்னுடைய திறமைகளை நான் வெளியே கொண்டு வருவேன்.
இங்கே உள்ள இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களில் இந்த பின்னாடி ஆசிரியர்கள் இருப்பாங்க. யாராவது ஒரு சாரை கூப்பிட்டு, சார் இந்த மொத்த ஆம்பளை பிள்ளையிலையும் ஒரே ஒரு அஹ்லாக்கான, அதாவது நல்ல குணமுள்ள, பண்பாடுள்ள, சொல்கிற பேச்சு கேட்கக்கூடிய நல்ல ஒரு பாயை நீங்கள் தெரிவு செய்யுங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் தெரிவு செய்வாங்க, ஒரு ஆளைத்தான் தெரிவு செய்வாங்க. அப்போ மற்ற அத்தனை பேரும் அந்த ஒரு ஆளை கூட ஏதோ தெரிவு செய்யணும்ன்றதுக்கு தான் தெரிவு செய்வாங்களே தவிர அந்த சாருடைய உள்ளத்தால சுபஹானல்லாஹ் எப்படி ஒரு பண்பாடு, என்ன ஒரு ஒழுக்கம், எப்படி ஒரு கண்ணியம், எவ்வளோ ஒரு மரியாதை, மனசால நினச்சி யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நீ பாஸ் பண்ண வச்சிரியா அல்லாஹ், அந்த சார் எழும்பி உங்களுக்காக துவா கேட்குற அளவுக்கு அந்த டீச்சர்ட உள்ளத்தால் நினச்சி உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஒழுக்கமான பண்பாடுள்ள ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாணவனாக என்றைக்கு மாறுறீங்களோ அன்றைக்கு கல்வி அறிவு தானாக வரும். டீச்சரையும் சாரையும் கண்ணியப்படுத்தி பாருங்க, அவங்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஆசையோடு ஆர்வத்தோடு படித்து தருவாங்க. ஆனால் நீங்கள் நடந்து கொள்கிற முறையில் தான் இருக்குது அவங்க எவ்வளோ அழகாக படித்து தரது என்பது. உங்களுடைய பண்பாட்டிலையும் ஒழுக்கத்திலையும் தான் இருக்குது எவ்வளோ இன்னும் அறிவை தாரது என்று. நீங்கள் ஒழுங்காக படிக்காட்டி கடமையை செஞ்சுட்டு சும்மா படித்து கொடுத்துட்டு ஓகே வீட்டு வேலையை செஞ்சுட்டு வாங்கன்னு போய்த்துருவாங்க. நல்லா ஒழுக்கமாக, சார் எனக்கு கொஞ்சம் இதையும் சொல்லித்தாங்க சார், நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சார், நான் எடுக்கணும் சார் இதையும் கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க சார் என்று நீங்கள் ஆசையோடு கேட்கும்போது அந்த ஆசையோட உணர்வு எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும். புரிஞ்சு கொண்டால் மாற்றம் வரும். சரியா? ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். உங்களோட இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சரி, 15 வயது அல்லது 16 வயது உங்களுக்கு, சரியா? போன செவ்வாய்க்கிழமை ஃபாத்திமா பாலிகாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் வர்றேன். சரியா 4 மணிக்கு எங்களோட வீட்டில் இருந்து தயாராகி வந்து பஸ்ஸில் ஏறி இங்கே வந்து இறங்கும்போது வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மரண செய்தி. எங்களோட ஒரு நல்ல நண்பர், நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், சரி, நல்ல மார்க்கமான பண்பாடுள்ள ஒருத்தர் செலவழிக்கிறார், சாப்பிட தாரார், உடுப்பு வாங்கி தாரார், பயணம் கூட்டிகிட்டு போகிறார், ஷூ வாங்கி தாரார், பேக் வாங்கி தாரார், பெருநாள் வந்தால் எல்லாம் செய்கிறார். வாப்பா அந்த குடும்பத்தில் வாப்பா மட்டும் மவுத்தாயிட்டார்னு வைங்க, அந்த குடும்பத்தில் நிலைமை என்ன? வேறு யாராவது வாப்பாவா வருவாங்களா புதுசாக வந்து உங்களோட வாப்பா பார்த்துக்கொண்டு மாறி பார்த்து கொள்வாரா? இப்போ நினைங்க, உங்களோட வாப்பாக்கு எத்தனை வயசுண்டு? நீங்கள் 15 வயசுண்டா குறைஞ்சது வாப்பாக்கு 35, 36, 38, 40, சில பேர்ட வாப்பாக்கு 50 வயசு தாண்டி இருக்கும். இப்போ நினச்சி பாருங்க, உங்களோட உம்மாவுக்கு எத்தனை வயசுண்டு? உங்களுக்கு 15, 16 வயசுண்டா குறைஞ்சது அந்த தாய்க்கு ஒரு 35, 40க்குள்ள, அல்லது சில பேர்ட உம்மாமாருக்கு 40, 50 கூட ஆகியிருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 15 வருஷமாக நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு. உங்களோட அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டு சமைச்சு தர்றதா இருந்தாலும், உடுப்பு கழுவி தர்றதா இருந்தாலும், வீட்டு வேலைகளை செய்கிறதா இருந்தாலும், கிளாஸுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும், வாப்பா நீங்கள் உட்காந்து ஃபேனுக்கு கீழே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களோட வாப்பா வெயிலில் எவ்வளோ வேர்க்க எப்படி அலைகிறார், எப்படி திரிகிறார். நான் நேற்று ஒரு பிரிண்டிங் பெரிய ஒரு இரும்பு கம்பி, சரியா, இப்படி கையால் தூக்கிட்டு, உச்சி வெயில், கிட்டத்தட்ட உகர் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், உச்சி வெயில், இப்படி அந்த இரும்பு கம்பியை இப்படி தூக்கி கொண்டு ரோட்டில் இப்படி நடந்து போகிறா. அவரோட வேலை அது, அவரோட தொழில் அது. அது செஞ்சால் தான் அவருக்கு காசு கிடைக்கும். அந்த காசு கிடைச்சா தான் கொண்டு வந்து உங்களோட வாப்பா சம்பாதிச்சா தான் கொண்டு வந்து உங்களோட வீட்டில் சாப்பாடு. எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு வேர்த்து கொட்டினாலும், எவ்வளவு மழையில் நனைஞ்சாலும் என்ற புள்ள பசியில் படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் வாப்பா.
நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிப்பீங்க. வாப்பா நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களான்ற ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? பெரும்பாலும் இல்லை. உம்மா ஆக்கி தந்திருப்பா, சரி, உம்மா எல்லாம் செஞ்சு தந்திருப்பா, நீங்கள் நல்லா சாப்பிட்டு இருப்பீங்க. உம்மாவுக்கு தேவையான அளவு சாப்பாடு வீட்டில் இருந்துச்சான்னு கூட பல பேருக்கு தெரியாது. எத்தனை நாள் உம்மா உங்களுக்காக சாப்பிடாமலே உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டு வீட்டில் ஒன்றும் இல்லாமல் தூங்கியிருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க அப்படியெல்லாம் நடந்திருக்குதாண்டு, உங்களுக்கு தெரியா. ஆனால் பல பேருக்கு அப்படி நடந்திருக்குது. என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா? வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்களோட துவா உங்களுக்கு கிடைச்சா போதும். உங்களோட உம்மா எலும்பி, யா அல்லாஹ் என் மகன் பாஸ் பண்ணணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், என் புள்ள நைனே எடுக்கணும், உலகத்தில் சிறந்த ஒரு மனிதனாக நல்ல ஒரு ஆளுமையாக மாறணும் என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட கையேந்தினாலே, அவங்களோட துவா இருந்தாலே போதும், நீங்கள் பெரிய அளவில் மாற்றம் வரலாம். ஆனால் நீங்கள் உம்மாவோட நடந்து கொள்வது எப்படி? இந்த சினிமாக்களை பார்த்து 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 உம்மாவை ஏசுறதும், வாப்பாவை விட கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி கொஞ்சம் அவசரமாயினத்தோட வாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு இது காட்டுறது, இவர் என்ன எனக்கு சொல்ல வராருண்டு பின்னாடி வாப்பாவோட கோவப்படுறது, இப்படி பல மதிப்பு இல்லாமல், கண்ணியம் குறைவாக, அன்பு இல்லாமல் நடந்து கொள்கிறீங்க. உங்களோட தாய் உங்களை நினச்சி எத்தனை நாள் அழுந்திருக்கிறாங்கன்ற உங்களுக்கு தெரியா? உங்களுக்கு தெரியா? எனக்கு தெரியும். என்னிடத்தில் நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், எனக்கிட்ட வந்து சார் என் மகனை பற்றி கொஞ்சம் பேசணும் என்று எத்தனையோ உம்மாமார், எத்தனையோ வாப்பாமார், ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தா, அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் போகும்போது, சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசலாமா, என் மகனை பற்றி கொஞ்சம் சொல்லணும். சொல்லுங்கண்டா சார், என் புள்ள நல்ல பிள்ளையாக வளர்த்தேன், சின்னத்தில் அப்படி என்னையோட இறக்கம், 15 வயசு ஆகிட்டு ஓலவல் செய்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் பேச ஆரம்பிக்கும் போதே பேசலாம், கண்ணீர் மட்டும்தான் வரும். ஏனென்றால் கருவில் சுமந்த அந்த கஷ்டம் சொல்லி முடிக்கலா, பிரசவ நேரம் பட்ட வேதனை சொல்ல இயலா, வார்த்தை இல்லை. வாப்பா உங்களைய சுமந்தார், காலம் முழுக்க உங்களுக்காகவே வாழ்கிறாங்க. இந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் என்ன திரும்ப செய்யலாம்? நீங்கள் என்ன செய்தால் உங்களுடைய பெற்றோர்களை திருப்திப்படுத்தலாம்? என்ன செய்தால் சந்தோஷப்படுத்தலாம்? என்றைக்காவது நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற பல வேலைகளை நினச்சி தெரியுமா? பெனடோல் சிரப் என்று பானி, அந்த பானியை ஊற்றி நாக்குக்கு அடியில் வச்சு என்னமாவது ஒரு போதை வருமானு பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, 16, 17 வயசு மட்டும் உங்களை வளர்த்த உங்களோட உம்மாக்கு எப்படி இருக்கும்? ஏண்ட மகன் ஐஸ் பாவனைக்கு அடிமையாகி விட்டாண்டா மனசு வெட்டிக்காதா? எத்தனை உம்மாமார் மனசு நொந்து வெந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? மாதிரி நீங்கள் கஷ்டப்படவே கூடாது. இவ்வளவு முயற்சி எடுத்து, இவ்வளவு கடன் எடுத்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற காரணம் நாங்கள் இல்லாவிட்டாலும். படிக்க வைக்கிற என்னதுக்கு தெரியுமா? படித்து நல்லா சம்பாரித்து பெரிய ஒரு வியாபாரம் செஞ்சு எனக்கு பெரிய ஒரு BMW கார் வாங்கி தரணும், நான் இந்த முழு புத்தளத்துலேயும் சும்மா பெருமையாக அப்படி காரில் சுற்றணும் அப்படி சொல்லிக்கிறாரா? நீங்கள் இன்றைக்கு போய்த்து வாப்பாட்ட கேளுங்க, உங்களோட உம்மாட்ட கேளுங்க, உம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, வாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்காக பாடுபடுறீங்க, நான் ஒரு மகனாக, ஒரு ஆம்பளை பிள்ளையாக, மகனாக நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேளுங்க. கேட்டு பாருங்களேன், போய்த்து கேளுங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக அதை கேளுங்க. உங்களோட வாப்பா என்ன சொல்ல போகிறார்? மிச்சம் தேவையில்லை, எனக்கு ஒரு 20 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுங்க நல்லா படித்து சொல்லவா போகிறார்? உம்மா எனக்கு ஒரு 30 பவுன் தங்கத்தில் பெரிய ஒரு காப்பும் மாலையும் செஞ்சு போட்டுடுங்க அப்படியே சொல்லுவாங்க? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், நீங்கள் நல்லா படித்து நல்லா வாழ்ந்தாலே 5 நேரம் தொழுந்து
சாலிகான பிள்ளையா நல்லா படித்து அறிவுள்ள பிள்ளையா வந்தா அது போதும். எத்தனையோ பெற்றோர்கள், நான் ஆம்பளை பிள்ளைகளோட உம்மா வாப்பாவை பற்றி பேசுகிறேன், ஆம்பளை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய உம்மா வாப்பாமார் மனசில் ஒவ்வொரு நிமிடமும் பயந்து பயந்து வாழ்கிறாங்க. எப்போ என் மகன் கெட்டு போய்த்துருவானோ, எப்போ புத்தளத்தில் இந்த போதை இப்படி தலை விரித்தாடுது, எப்போ என் மகனை இந்த போதை ஆட்கொள்ளுமோ, எப்போ என் புள்ள கெட்டு போய்த்துருமோ. நீங்கள் நம்பிக்கையை கொடுத்துட்டீங்களா? உம்மா ஒரு நாள் நான் கெட்டு போக மாட்டேன், உம்மா ஒரு நாளும் நான் வழி தவற மாட்டேன், நீங்கள் என்ன நம்ப? என் புள்ள நல்ல பிள்ளையா ஆயிக்குமா? கபரில் பெய்த்து என்னைய வச்ச பிறகும் என் புள்ள செய்கிற வேலையால் அவ பெய்த்து சேர்ந்துட்டா, மௌத்தாகிட்டா, இந்த புள்ள படுத்துகிற பாடி இருக்குது. இன்றைக்கி பேசுகிறாங்களா இல்லையா? யாரெல்லாம் போதைப் பொருளை கொண்டு வந்து ஊரில் விற்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்கிறாங்க. எனக்கு தெரியும் என்பதால் சொல்கிறேன். நிறைய பெற்றோர்கள் பேசுகிறதைத்தான் நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். சார், நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம்தான் வாழ போகிறோம், நாங்கள் மௌத்தாகிடுவோம். அவங்க தானே வாழணும். ஃபோனை பார்க்காதீங்க, இந்த சினிமாவை பார்க்காதீங்க, புக்கை எடுத்து படிங்கன்னு சொன்னால் எங்களோட கோவப்படுறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க, இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அன்பு மாணவர்களே, இன்றைக்கு இந்த மண்டபத்திலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது ஒரு லட்சியத்தை மனதில் பதிய வச்சுட்டு போங்க. நியூஸில் நாங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இப்போ எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் ரிசல்ட் வரும் வரையும். நான் ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு புள்ள அவங்களோட வாப்பா மவுத்து, அந்த புள்ள சொல்லுது, எக்ஸாம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதும் போது 9 பாடத்துக்கும் வாப்பா தான் பைக்கில் ஏற்றி கூட்டிட்டு போனார். எக்ஸாம் ஹால் முடிஞ்சு வெளியே வந்து நிற்கும் போது என் வாப்பா நிற்பார், பைக்கில் ஏறி கூட்டிட்டு வருவார். 9 நாள் எக்ஸாமுக்கு போகும்போது, நீங்கள் பாஸ் பண்ணணும், 9 எடுக்கணும், நல்லா பாஸ் பண்ணணும், உங்களுக்காகத்தான் கஷ்டப்படுறேன், நீங்கள் பாஸ் பண்ணுறதை பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். ஆனால் புள்ள படித்து நல்லா படித்து ரிசல்ட் எடுத்து 9, ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த வாப்பா மௌத்தாகிட்டார், உசுரோடு இல்லை. அந்த புள்ள சொல்லுது, என் வாப்பாக்கு நான் 9 எடுத்துட்டேன் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. நான் 9 எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் வாப்பாட முகத்தில் இருக்கிற அந்த 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 ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லையே. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களோட வாப்பா நீங்கள் ரிசல்ட் எடுக்கும்போது உயிரோடு இருப்பாரா இல்லையாண்டு? எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஆம்பளை பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தை நீங்கள் தான் எதிர்காலத்தில் தலைவனாக நின்று வழிநடத்த போகிறவர்கள். உங்களோட பெற்றோர்களை நீங்கள் தான் நல்லா கண்ணியமாக அவர்களை பார்த்து கொள்ள போகிறவர்கள். சினிமாக்கு பின்னாடியும், காதலுக்கு பின்னாடியும், போதைக்கு பின்னாடியும் படிப்பை மறந்துட்டு போனீங்களோ, வாழ்க்கையும் வீணாகிவிடும், பெற்றோருடைய துவாவும் கிடைக்காது. அந்த தாய் தந்தைக்காக எதுவுமே செய்யாமல், ஆனால் அல்லாஹ் மீது ஆணையா வல்லாஹி அந்த தாயுடைய தந்தையுடைய ஜனாசாவை கண்ணு முன்னாடி வச்சு பார்க்குற நேரம் நீங்கள் நினைப்பீங்க, எத்தனையோ தடவை சொன்னாங்க, எவ்வளோ எனக்கு அறிவுரை சொன்னாங்க, நான் கேட்கல. எவ்வளோ என்னை நினைத்து என்னுடைய தாய் அழுதிருப்பார், நான் அவங்களோட மனசு எவ்வளவோ நோகடிச்சிருப்பேன், நான் எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்திருப்பேன். ஆனால் அவங்க மௌத்தாகும் போது அவங்கள சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேண்டு நீங்கள் ஒரு நாள் அழுவீங்க. நிச்சயமாக அது நடக்கும். அது நடக்க முன்னாடி இன்றைய தினம் நீங்கள் 9 எடுங்க இன்ஷா அல்லாஹ். நல்லா படித்து அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு போய் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. உம்மா, இன்றையில இருந்து நான் நல்லா படிக்கணும் என்ற ஒரு முடிவு எடுக்கிறேன். ஓ இல்லை, நான் 9 எடுக்கணும் என்று உறுதியாக ஒரு லட்சியம் வைக்கிறேன். நீங்கள் துவா கேட்டால் என்னால் பாஸ் பண்ண முடியும்.
எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட ஆசிரியர்களிடத்தில் கேளுங்க, சார் எனக்காக நீங்கள் படித்து தர்றீங்க, எங்களுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு இன்னும் நல்லா படிப்பு வரணும் என்று எங்களைய உங்களோட துவாக்கல்ல சேர்த்துக்கோங்க டீச்சர், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க டீச்சர். என்றைக்காவது அப்படி கேட்டிருப்பீங்களா? ஆசையா மனசால நேசிச்சு உங்களுக்கு அவங்க படிச்சு தந்தால் எவ்வளோ நல்லா படிக்கலும் தெரியுமா? அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். உங்களோட பெற்றோர்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அவங்க நாளைக்கு மௌத்தாகினாலும் மாஷா அல்லாஹ் என் புள்ள எனக்கிட்ட சொல்லிட்டான், என் மகன் எனக்கு வாக்குறுதி தந்துட்டான், நல்லா படிக்க போறதா அவன் விரும்பி அவனாக நினைத்து மாறிவிட்டான் என்று சந்தோஷமான செய்தியோட நாளைக்கு அவங்க மௌத்தாகினாலும் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக எனக்கு மரணிக்கலாம். என் பிள்ளைக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு, என் மகனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டு, என் மகன் ஒரு லட்சியத்தோடு பயணிக்க போறான் என்று சந்தோஷமா மரணித்தாலும் சந்தோஷமா நிம்மதியாக மரணிப்பாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் சொன்ன இந்த விடயங்களை ஆழமாக மனதில் பதிய வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறதா சொல்லியிருந்தோம், இறுதியாக அதை கேட்டுட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் ஒன்று இருக்குது. இப்போ நான் பல முறை இந்த பாடசாலைக்கு வந்திருக்கிறேன். ஒரு அவரோ 1.5 அவரோ கூடினா 2 மணித்தியாலம் என்னால் முடிந்த பல அறிவுரைகளை தகவல்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நடாத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம்.